இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உதடுகளின் காளையாக இருக்கிற பலி, அதாவது ஸ்தோத்திர பலி, துதி பலின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பலியை குறித்து பார்க்கணும். இது நம்ம பலி செலுத்துற கரெக்டா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால், நான் உங்க யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். நீங்க தேவ சித்தத்தை செய்யணும், சத்தியத்தின் மேல வாஞ்சை உள்ளவராக இருந்தா இந்த சேனல் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிச்சயமா அது உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்றேன். நம்ம இந்த உதடுகளின் காளையா இருக்கிற ஸ்தோத்திர பலி ஓசியா 14:2 வரும். அதை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தார்களும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதாவது வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல திரும்புறாங்க. உதடுகளின் காளைகள் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா. இது என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்தோத்திர பலி, துதி பலி, நம்ம வாயின் மூலியமா கர்த்தருக்கு பலி செலுத்துற, துதிக்கிறது, ஸ்தோத்திரம் செலுத்துறது. ஓகே, நம்ம இதை கரெக்டா பண்றோமா அப்படின்னு பார்ப்போம். முதல்ல காளையை குறித்து முன்னாடி பலி செலுத்துற அந்த மெத்தடை நீங்க வசனத்தின் மூலியமா லேவியர் ஆகமத்துல இருக்கும், எண்ணாகமத்திலையும் வரும். அதை நீங்க டீட்டெயிலா படிங்க. சரியா? நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். முதல்ல தேவனுக்கு பலி செலுத்தும் போது யாத்திராகமம் 11வது அதிகாரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, சங்கார தூதனால சங்கரிக்கப்படாம இருக்கிறதுக்கு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை சொல்லுவார். அந்த ஆடை பலி செலுத்தி, ஓகே, அவங்க எப்படி சூஸ் பண்ணணும்லாம் இருக்கு. ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியா இருக்கணும், அதை பலி செலுத்தி அதனுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்கள், மேல் சட்டம், கீழ் சட்டம் இப்படி செலுத்துற வீட்டில் இருக்கிறவங்க தான் சங்கார தூதனுக்கு தப்பிப்பாங்க. அதாவது இரண்டாம் மரணத்தினால சேதப்படாதபடிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம மேலே பூசப்படுறதுக்கும், நம்ம அதன் வழியாக அதுக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தோன்னா ரெண்டாம் மரணத்தினால சேதப்பட மாட்டோம். அதாவது அக்னி கடல், அதாவது நித்திய ஜீவனில் பங்கடைகிறதுக்கு இதுதான் மெத்தட். ஓகே, அதை இயேசு கிறிஸ்து கரெக்டாக பண்ணார். நம்ம அதை சரியாக செய்யும் போது, நம்ம கர்த்தருக்குள்ள நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் இருக்கும்போது, அப்போ நமக்கு ஒரு நித்திய ஜீவன் நிச்சயம் அப்படின்ட்டு நம்ம இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த காளை பலியினுடைய எதுக்காக பலி போறோம்னா, ஜனங்களுடைய பாவத்தை மீட்கிறதுக்கு தான். ஓகேவா? இந்த வசனம் அழகா சொல்லும், நீங்க எங்களை மன்னிக்கும் போது நாங்க உதடுகளின் காளையினால உங்களுக்கு பலி செலுத்துவோம் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே சொல்லுவோம், வார்த்தையை கொண்டு தேவனிடத்துல திரும்புங்க அப்படின்னு. சரி, ஓகே. அப்போ நம்ம துதிக்கிறோம், அது பாடல் வழியாவா இருக்கணும், இல்லை துதி வெறும் துதியின் வார்த்தைகளை இருக்கட்டும், கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கிற எதுவா இருக்கட்டும், உங்க வாயில இருந்து காளைகள் வருதா? அதாவது காளைகள் மீன்ஸ் அவருடைய பலிப்பொருள் எப்பவுமே பார்க்கும்போது அதுக்கு ப்ரொசீஜர் வச்சுப்பாரு. இத்தனை வயசுல தான் அதை பலி செலுத்தணும், அது ஆணா இருக்கணும் பாரு, அது முதற் பேரா இருக்கணும், அது தலையீற்றா இருக்கணும் அப்படின்னு பாரு, அது மாசற்றதா, எந்த ஒரு தழும்போ வடுவோ எதுவும் இருக்கக்கூடாதுன்னு பாரு, ஹெல்த்தியா இருக்கணும்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாம் தான் மிருகத்தை பலி செலுத்தினாங்க. ஓகேவா? இதுதான் அடையாளம், இது கிறிஸ்துவுக்கு அடையாளம். அப்போ உங்க வாயில இருந்து செலுத்துற பலி, நீங்க உங்க வாயில உலக காரியங்கள், உலக வார்த்தை, இது எல்லாம் உங்க வாயில இருந்து துதி பலின்னு சொல்லி கர்த்தரை துதிச்சு பாருங்கன்னா, நிச்சயமா அது உதடுகளின் காளைகள் கிடையாது. உதடுகளின் காளைகள்னா உங்க இருதயம், அதாவது இருதயத்தின் நினைவு வாய் பேசும் இல்லையா. அப்போ உங்க இருதயம் சுத்திகரிக்கப்படும். உங்க இருதயத்துல தேவனை தவிர, பரலோக ராஜ்யத்தை உண்டானவரை தவிர, ஆவியானவருடைய நடத்துதலை தவிர வேற எதுவுமே இல்லாம இருக்கும்போது தான் வாயில இருந்து அந்த பரிபூர்ணமான முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிற வார்த்தையே வரும். அப்படி நீங்க செலுத்தணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். ஓகே, அப்படிதான் அவங்க செலுத்துறத ஒப்பு கொடுக்க அந்த ஓசியா 14:2 ஓகே, நீங்க எங்களை முழுசா மன்னிக்கும் போது நாங்க உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் அப்படின்ட்டு. ஓகே, அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம நம்ம எப்படி வஞ்சிக்கப்பட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறது உதடுகளின் காளை நினைச்சிருந்தோம்னா அது உண்மையும் கூட, ஆனா அதை கரெக்டா உதடுகளின் காளையா செலுத்துறோமாங்கிறதுக்கு வேண்டிதான் வீடியோ. அதுவும் குறிப்பா பிசாசானவன் இப்போ இந்த அந்தி கிறிஸ்தியன் ஆவியனோட பகிரங்கமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான்னா, ஓகேவா, நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறதுக்கு. ஓகே, அவனுடைய தந்திரம், அவன் வேற ரூபத்துலலாம் இருக்க மாட்டான். கிறிஸ்தவர்களா பைபிளை ஏற்றி இப்போ இயேசு கிறிஸ்துவிட்டே வசனத்தின் மூலியமா அவன் வஞ்சிக்க பார்க்கறான்ல, அந்த வஞ்சகனை இப்போ சபைகளில் வஞ்சிச்சுட்டு இருக்கான். ஓகே, நீங்க வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த சேனலோட நோக்கமே, இந்த வீடியோனுடைய நோக்கமே கூட. அப்போ நம்ம செலுத்துற அந்த உதடுகளின் காலை கரெக்டா இருக்கா, தேவனுக்கு ஏற்ப இருக்கா? ஏன்னா நம்மளே நீதிமான்னு நினைச்சுக்கிறோம். ஓகேவா, நம்ம சுத்தமா இருக்கும், தேவனுக்கு எப்பவும் 3 வேளை ஜெபிக்கிறோம், நம்ம கரெக்டா சர்ச்சனுடைய விஷயங்கள் எல்லாமே பண்றோம், முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம பரலோகத்துக்கு போவோம்னா அது மட்டும் செஞ்சா முடியாது. தேவனுடைய சித்தத்தை தேவ சித்தத்தின் படி செய்யணும் இல்லையா. அதுக்கு வேண்டிதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு என்னை ஏற்படுத்தி இருக்காரு இல்லையா. அப்போ நம்ம உதடுகளின் காளைகளை செலுத்தும் போது அட்லீஸ்ட், ஓகே, உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்துருந்தாருன்னா அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியே அதை நீங்க துதிங்க, ஜெபிங்க, கதறுங்க. தாவீது எப்படி தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு அழுதானோ அதே மாதிரி உங்க இருதயத்தை கிழிச்சிட்டு அழுங்க, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களை பரிசுத்தமாக்கினார், ஒரு சமாதானம் வரும் இல்லையா. அப்போ நீங்க துதிங்க. ஓகேவா, நீங்க ஒரு நாள், ஒரு நிமிஷமோ, ஒரு சில நிமிஷமோ ஏறெடுக்கிற உண்மையான அந்த மன
மனம் திரும்புதலின் துதி நிமித்தம் பல வருஷம் வந்து கிருபையாக காக்கப்பட்டுட்டு இருப்பீங்க. ஓகேவா? அதனால தான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ மூலயமா பேசுகிறார். ஓகேவா? உங்களை கர்த்தர் மறக்கலை, கைவிடல. நீங்கள் தேவ நீதியின்படி அவருக்கு ஏற்ற பரிசுத்த மனவாட்டியாக இருக்கணும்னு சொல்லி தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஓகே, குதிரையின் காலைங்கிறது நம்ம காளைகளை செலுத்தணும், அந்த பலியை கரெக்டாக செலுத்தணும். அப்போ தான் அந்த பலி அங்கீகரிக்கப்படும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.